வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு வீடியோவில் நாம் வந்து கண்டெய்னர் வியூ கண்ட்ரோலர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். எப்படி வந்து நம்ம அதை பில்ட் பண்ணலாம் அண்ட் அதோட யூசஸ் என்னன்னு பார்க்கலாம். ஸோ யூசுவலாக நீங்கள் வந்து டேப் பார் கண்ட்ரோலர் யூஸ் பண்ணியிருப்பீங்க, நேவிகேஷன் கண்ட்ரோலர் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அண்ட் ஈவன் லாஸ்ட் வீடியோ நம்ம வந்து பேஜ் வியூ கண்ட்ரோலர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து ஒரு வகையான கண்டெய்னர் வியூ கண்ட்ரோலர்ஸ். ஸோ கண்டெய்னர் வியூ கண்ட்ரோலர்னால் என்னென்னா, ஸோ அந்த கண்டெய்னர் ஒரு வியூ கண்ட்ரோலர் வந்து பல வியூ கண்ட்ரோலர்ஸை மெயின்டைன் பண்ணுறது தான் வந்து ஒரு கண்டெய்னர் வியூ கண்ட்ரோலர். லைக் நம்ம அப்பா அம்மா வந்து நம்ம பசங்களை மெயின்டைன் பண்ணுறாங்களே, 4 பசங்க இருக்காங்கன்னா 4 பசங்களையும் வந்து பார்க்குறாங்க. ஸோ அது வந்து ஒரு வகையான ஒரு பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப். ஸோ அதே மாதிரி ஒரு கண்டெய்னர் வியூ கண்ட்ரோலர் வந்து ஒரு பேரண்ட் ஆக்சுவலாக. ஸோ அவர் வந்து பல சைல்டு வியூ கண்ட்ரோலர் வந்து மேனேஜ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஒரு கண்டெய்னர் வியூ கண்ட்ரோலரோட ரோல் ஆக்சுவலாக. ஸோ நம்ம டேப் பார் கண்ட்ரோலர் அண்ட் நேவிகேஷன் கண்ட்ரோலரில் இந்த விஷயம் எப்படி இருக்குன்னா, ஸோ நேவிகேஷன் கண்ட்ரோலர் வந்து அரே ஆஃப் வியூ கண்ட்ரோலர்ஸ் வந்து மேனேஜ் பண்ணும் அண்ட் அட் த சேம் டைம் ஒரு நேவிகேஷன் பாரை வந்து மெயின்டைன் பண்ணும். ஓகே, ஸோ சிங்கிள் டேப் பார் கண்ட்ரோலர் அதுக்குள்ளே பல வியூ கண்ட்ரோலர்ஸ் வந்து இருக்குது. அதே மாதிரி ஒரு டேப் பார் கண்ட்ரோலர்லேயும் அதே மாதிரி தான். சிங்கிள் டேப் பார் கீழே இருக்கும் அண்ட் ஒரு டேபுக்கும் ஏற்ற ஒரு வியூ கண்ட்ரோலர் இருக்கும். ஓகே, ஸோ இதே மாதிரி நம்ம வந்து ஒரு கஸ்டமாக வந்து ஒரு கண்டெய்னர் வியூ கண்ட்ரோலர் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறதுன்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ என்கிட்ட வந்து ஒரு சம் இமேஜஸ் இருக்குது ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இது வந்து ஒரு ஐபேட் டிசைன் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இந்த ஐபேட் டிசைனில் பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ பெரிய டிசைன் ஆக்சுவலாக. ஸோ அண்ட் இதில் வந்து நிறைய வியூஸ் வந்து பில்ட் ஆகிருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரெவென்யூ வியூ இருக்குது அண்ட் டிரான்சாக்ஷன் வியூ அண்ட் கோல் ஓவர் வியூ, கீழே சேல்ஸ் இருக்குது அண்ட் ரைட் சைடு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வியூ இருக்குது. ஸோ ஒரே வியூ கண்ட்ரோலரில் வந்து இத்தனை வியூஸை வந்து நம்ம போட்டோன்னா அந்த வியூ கண்ட்ரோலர் வந்து ரொம்ப பெருசாக போயிடும் அண்ட் அதை வந்து மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓகே, ஸோ அதனால் நம்ம ஆக்சுவலாக இதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். ஒரு வியூவும் வந்து ஒரு வியூ கண்ட்ரோலராக ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு சிங்கிள் ரெஸ்பான்சிபிலிட்டி பிரின்சிபல்னு சொல்லுவாங்க. ஸோ ஸோ அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் வியூ கண்ட்ரோலருக்கு வந்து அதுக்கேற்ற ஒர்க்கை மட்டும் நம்ம தரணும், ஸ்ப்ளிட் பண்ணி தரணும். ஸோ அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ரீயூஸ் பண்ணுறதுக்கு காம்பனண்ட்ஸை. அண்ட் அது வந்து ஆக்சுவலாக ஒரு பெஸ்ட்டு ப்ராக்டிஸ். ஓகே, ஸோ இதை பார்த்தீங்கன்னா இதில் இவ்வளோ வியூ கண்ட்ரோல்ஸ் இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பே ஆப்பில் வந்து இந்த ஸ்டெப்ஸு, ஆக்டிவிட்டி, ஸ்லீப்பு, ஸோ இதெல்லாம் வந்து தனித்தனியாக ஒரு வீக் கண்ட்ரோலராக வச்சுருக்கலாம். அண்ட் மேபி இங்கே வீக்லி சேலஞ்சை ஒரு தனி வீக் கண்ட்ரோலர் அண்ட் இதை தனி வீக் கண்ட்ரோலராக வைக்கலாம். அண்ட் மேபி இங்கேயும் அதே மாதிரி தான். ஸோ இந்த கோல்ஸை மட்டும் தனி வீக் கண்ட்ரோலரை வச்சு அதை மெயின்டைன் பண்ணலாம் அண்ட் லிஸ்ட்டை வந்து தனியாக பண்ணலாம். அண்ட் ஓகே, ஸோ இதையும் வந்து ஒரு வீக் கண்ட்ரோல், ஒரு கண்டெய்னர் வீக் கண்ட்ரோலராக வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ நம்ம வந்து இந்த வீக் கண்ட்ரோலர் தான் வந்து நம்ம பில்ட் பண்ண போகிறோம். எப்படி பில்ட் பண்ணுறோன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் கண்டெய்னர் வியூ கண்ட்ரோலர் இருக்குது. அந்த கண்டெய்னர் வியூ கண்ட்ரோலர் வந்து டைட்டில் அண்ட் இமேஜ் அண்ட் பாட்டம் பார்ஸை வந்து மேனேஜ் பண்ணுது. அண்ட் அட் த சேம் டைம் இதுக்கு வந்து 4 வியூஸ் வந்து இருக்குது. ஓகே, இந்த ஒரு வியூவும் வந்து நம்ம தனித்தனியாக வியூ கண்ட்ரோலரில் வந்து நம்ம ரெஸ்பான்சிபிளை வந்து அதில் கொடுத்துருவோம். ஸோ தட் இது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இந்த வியூ கண்ட்ரோலர். ஓகே, ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு வந்து நம்ம கண்டெய்னர் வியூ கண்ட்ரோலர் எப்படி க்ரியேட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஸோ ஸ்டோரி போர்டில் வந்து நம்ம ஒரு வியூ கண்ட்ரோலர் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ கண்டெய்னர் வியூ, ஓகே, இதை ட்ராக் பண்ணி இங்கே போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இந்த கண்டெய்னர் வியூவை நம்ம போட்டோன்னா அதுக்கு ஈக்குவலண்ட்டாக ஒரு வியூ கண்ட்ரோலர் வந்து இங்கே க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ ஒரு கண்டெய்னர் வியூக்கும் ரிலேட்டடாக இன்னொரு வியூ கண்ட்ரோலர் வந்து இருக்கும். ஸோ அதுதான் வந்து வந்திருக்கு. ஓகே, ஸோ நம்ம வந்து 4 வியூ கண்ட்ரோலர் வந்து 4 கண்டெய்னர் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். அண்ட் 4 கண்டெய்னருக்கும் ஈக்குவலண்ட்டாக வந்து நம்ம வீக் கண்ட்ரோலர் க்ரியேட் பண்ணி அதில் வந்து நம்ம மெயின்டைன் பண்ண போகிறோம் வியூஸை. ஓகே, ஸோ இவனை இங்கே போட்டுக்கலாம். ஸோ 1 2 இது நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும்னு அவசியம் கிடையாதுங்க. ஆனால் நமக்கு வந்து ப்ரோக்ராம் கோடிங் வந்து ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இதை கண்டிப்பாக கண்டெய்னர் வியூ கண்ட்ரோலர்ஸ் வச்சு நீங்கள் ஒர்க் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். ரீயூஸ் பண்ணலாம். திரும்ப திரும்ப ஒரே கோடை அடிக்காமல் ஒரே தடவை பில்ட் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம திரும்ப ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதுக்காக தான் வந்து இந்த கண்டெய்னர் வியூ மாதிரி நம்ம பில்ட் பண்ணுறது. ஓகே, ஸோ 4 வியூ வந்து வச்சுருக்கோம். ஓகே, அண்ட் ஈச் வியூக்கு வந்து ஒரு வியூ கண்ட்ரோலர் வந்து அசைனாக இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஒரு கண்டெய்னர் வியூ அண்ட் இதை வந்து நம்ம ஸ்டோரி போர்டில் வந்து பில்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, மேபி
ஒன்றுத்துக்கும் ஒரு கலர் வேணால் வச்சிடலாமா? ஓகே, ஸோ இதுக்கு வந்து நாம் கலர் வைக்கலாம். ஸோ ப்ளூ, green, orange, 100. ஓகே, ஸோ இப்போ ஜஸ்ட் ரன் பண்ணுறேன், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது ஆக்சுவலாக மெயின் வீக் கண்ட்ரோலர். அந்த வீக் கண்ட்ரோலர் வந்து 4 சைல்டு வீக் கண்ட்ரோலர் வந்து மேனேஜ் பண்ணுது. ஓகே ஓகே, பார்த்தீங்களா? ஸோ அழகாக 4 வீக் கண்ட்ரோலர் வந்து டிஸ்பிளே ஆகிடுச்சு. அண்ட் ஸோ இந்த பேரண்ட் வீக் கண்ட்ரோலர் வந்து அதோட வேலையை மட்டும் அது பார்த்துக்கும். அண்ட் ஒரு இண்டிவிஜுவல் காம்பனண்ட் இருக்குல்ல, ஸோ அதோட வேலையை வந்து அதோட ஈக்குவலண்ட் வீக் கண்ட்ரோலர் வந்து மேனேஜ் பண்ணிக்கும். ஓகே, ஸோ இதுக்கு வந்து நம்ம ஒரு டைட்டில் செட் பண்ணிடலாம். மேபி அந்த டிசைனில் இருக்கிற மாதிரி பண்ண பார்க்குறோம்ல, ஸோ அதனால் ஒரு டைட்டில் வந்து நம்ம வச்சிடலாம். ஹலோ லிசா. சம் கஸ்டம் ஃபாண்ட் வந்து வைக்கலாம். ஓகே, ரொம்ப லைட்டாக இருக்குது. ஓகே, ஸோ ஹலோ லிசான்னு வச்சுட்டோம். அண்ட் இந்த சைடில் வந்து நம்ம ஒரு இமேஜ் வியூ வந்து வைக்க போகிறோம். சும்மா தான் டம்மியாக தான் வைக்கிறேன் எல்லாம். ஓகே, ஸோ இந்த இமேஜ் வியூக்கு வந்து நம்ம ஒரு இமேஜ் வந்து நான் வச்சுருக்கேன். ஸோ லிசாங்கிறது இமேஜ். ஓகே, ஸோ இந்த வீக் கண்ட்ரோலர் வந்து இந்த மாதிரி மேபி ஜஸ்ட் ஒரு ஓவர் வியூக்காக தான். ஸோ இந்த கண்டெய்னர் வீக் கண்ட்ரோலர் வந்து அதோட வேலை வந்து இந்த டைட்டில் அண்ட் இமேஜை செட் பண்ணுறது மட்டும்தான். அண்ட் மற்ற வீக் கண்ட்ரோலர்ஸ், மற்ற வியூஸ் எல்லாமே வந்து அதோட விஷயம் என்னென்னா, அதோட வியூ வந்து எப்படி ரெண்டர் பண்ணணுங்கிறது அது ஆக்சுவலாக பார்த்துக்கும். ஓகே, ஸோ அதனால் இந்த மாதிரி டிஸ்பிளே பண்ணிட்டோம். அண்ட் ஸோ இப்போ ஈச் வீக் கண்ட்ரோலருக்கு வந்து நம்ம கரஸ்பாண்டிங் வீக் கண்ட்ரோலர் வந்து நம்ம கிரியேட் பண்ணி அதில் வந்து நம்ம ஒரு சில ஆக்ஷன் வந்து செட் பண்ணலாம். ஓகே, ஸோ இது வந்து ப்ளூ வியூ கண்ட்ரோலர். அண்ட் இது வந்து க்ரீன். நான் ஆக்சுவலாக ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன் வீக் கண்ட்ரோலர்ஸை. ஆரஞ்ச் அண்ட் ரெட் வியூ கண்ட்ரோலர். ஓகே, ஸோ இப்போ ஈச் வியூ கண்ட்ரோலர் வந்து மேனேஜ் பண்ண போகுது. எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஸோ என்ன பண்ணியிருக்கேன்னா, பெருசாக எதுவும் நான் இப்போதைக்கு கம்ப்யூட்டேஷன் எதுவும் பண்ணலை. ஜஸ்ட் ஒரு இமேஜ் வியூ மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இது வந்து இந்த வியூ எப்படி இருக்குன்னா, இது ஆக்சுவலாக ஒரு இன்கம் எப்படி செலவாயிருக்குன்றதை பார்க்குறதுக்காக. ஸோ இந்த வீக்கில் எவ்வளோ ஸ்பெண்ட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு இதில் வந்து நிறைய ஆக்சுவலாக கால்குலேஷன் இருக்குது. இங்கே ஒரு வியூ இருக்குது, இங்கே ஒரு டைட்டில் இருக்குது, இங்கே ஒரு அமௌண்ட் இருக்குது, இங்கே பார்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப அதிகமான ஒரு கால்குலேஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம தனியாக ஒரு வீக் கண்ட்ரோலில் வந்து பண்ணுற மாதிரி தான் கான்செப்ட் ஆக்சுவலாக. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டேபிள் வியூ மாதிரி இருக்குது, பார்த்தீங்களா? ஸோ இந்த வீக் கண்ட்ரோலர் வந்து நம்ம ஒரு டேபிள் வியூ க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணி அதை வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் இங்கே வந்து ஒரு ஸ்டாக் வியூ மாதிரி இருக்குது. அண்ட் இது ஒரு கஸ்டம் வியூ மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ ஈச் வியூ கண்ட்ரோலர் வந்து நம்ம அந்த மாதிரி பில்ட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு நேரம் இல்லாத காரணத்தால் நம்ம வந்து இதை ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ ஜஸ்ட் ரன் பண்ணுறேன், எப்படி டிஸ்பிளே ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஒரு வியூ கண்ட்ரோலர் வந்து அதோட கண்டென்ட்டை மேனேஜ் பண்ணிக்குது. அண்ட் யா, ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான் ஆக்சுவலாக. ஸோ ஜஸ்ட்டு ஸ்டோரி போர்டில் நம்ம கண்டெய்னர் வியூவை க்ரியேட் பண்ணிவிட்டு அது ஈக்குவலன்ட் வீக் கண்ட்ரோலர்ஸ் நம்ம செட் பண்ணிட்டா இந்த ஒர்க் வந்து நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். ஓகே, அண்டு நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், ஸ்டோரி போர்டில் மட்டும்தான் இதை பண்ணணுமா அப்படின்னு அவசியம் இல்லை. ஈவன் நம்ம மேனுவலாகவும் ஒரு கண்டெய்னர் வியூ வந்து நம்ம க்ரியேட் பண்ணலாம். ஓகே, ஸோ அது வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ என்ன பண்ண போகிறேன், இந்த ரெட் வியூ கண்ட்ரோலரோட இந்த செக்வே வந்து ரிமூவ் பண்ணிடுவேன். இதை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம மேனுவலாக வந்து வீக் கண்ட்ரோலர் வந்து செட் பண்ணலாம். ஓகே, ஸோ அது வந்து எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ இதுதான் வீக் கண்ட்ரோலர். ஓகே, அண்ட் இந்த வீக் கண்ட்ரோலரை வந்து இந்த 3 இந்த
ஸோ இது அண்ட் அது இது. ஸோ இந்த 3 கண்டெய்னருக்கு ஏற்ற வியூ கண்ட்ரோலர் வந்து ஸ்டோரி போர்டில் செட் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கு மட்டும் வைக்கலை. ஸோ அதை மட்டும் நம்ம இந்த இதில் வந்து நம்ம செட் பண்ணணும். ஸோ இது வந்து ஒரு ரெட் கண்டெய்னர். ஓகே, ஸோ ரெட் கண்டெய்னர் க்ரியேட் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு நம்ம வியூ டீட்டெயில் லோட் ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணுவோம். ஓகே, அண்ட் இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஜஸ்ட் அதே தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த இமேஜ் வியூ எடுத்து நம்ம செட் பண்ண போகிறோம். ஸோ இமேஜ் நேம் வந்து ரெட். ஓகே, லெட் image view equal to UI image view image. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இதை செட் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து ஒரு வியூ கண்ட்ரோலர் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். அந்த ரெட் வியூ கண்ட்ரோலர் இருக்குல்ல, ஸோ அதை வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். இதையே நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணேன். இது ஆக்சுவலாக க்ரியேட் ஆகிருக்கு அந்த ரெட் வியூ கண்ட்ரோலரில். ஸோ ரெட் வியூ கண்ட்ரோலர் ஈக்குவல் டு ரெட் வியூ கண்ட்ரோலர். இப்போதைக்கு நான் ஸ்டோரி போர்டில் அதை நான் வச்சிடல, பிகாஸ் எல்லாத்தையும் வந்து நான் ப்ரோக்ராமேட்டிக்கலாக பண்ணுறதுனால நான் வந்து ஸ்டோரி போர்டில் இன்ஸ்டான்ஷியேட் பண்ணலை. ஓகே, ஸோ ப்ளைனாக வந்து கன்ஸ்ட்ரக்டர் தான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வியூ கண்ட்ரோலரை வந்து எடுத்துட்டோம். அண்ட் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து என்னென்னா, இந்த வியூ கண்ட்ரோலருக்கு வந்து சைல்டாக இதை வந்து ஆட் பண்ணணும். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் 1. ஓகே, ஸோ ஸ்டெப் 1 வந்து ஆட் ஆஸ் அ சைல்டு. ஸோ செல்ஃப் டாட் ஆட் சைல்டு. ஓகே, ஸோ இதுதான் ஃபங்க்ஷன். ஆக்சுவலாக இதில் வந்து எந்த வியூ கண்ட்ரோலர் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், சைல்டு ஆட் பண்ண போகிறோமோ அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து ஸ்டெப் 1. அண்ட் ஸ்டெப் 2 வந்து இந்த சைல்டு வியூவோட வியூவை வந்து இந்த நம்ம பேரண்ட் வியூவோட வியூவில் நம்ம ஆட் பண்ணணும். வியூ ஹைரார்க்கியில் வந்து செட் பண்ணணும். ஓகே, ஸோ அது வந்து எப்படி பண்ணுறதுன்னா, செல்ஃப் டாட் ரெட் கண்டெய்னர் டாட் ஆட் சப்வியூ. ஓகே, அதில் வந்து ரெட் வியூ கண்ட்ரோலரோட வியூவை வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இதுதான் வந்து செகண்ட் ஸ்டெப்பு. ஓகே, ஆட் சைல்டு வியூவோட ரூட் டு பேரண்ட். ஓகே, ஸோ இதுதான் வந்து செகண்ட் ஸ்டெப் ஆக்சுவலாக. ஸோ இதை வந்து நம்ம செட் பண்ணியாச்சு. நம்ம ஆக்சுவலாக இந்த வியூ வந்து இந்த கண்டெய்னர் தான் செட் பண்ண போகிறோம். அதனால தான் இந்த ரெட் கண்டெய்னருக்குள்ளே வந்து செட் பண்ணியிருக்கேன். அண்ட் இஃப் மேபி நம்ம வேறு எதுனா ஒரு வியூவில் வைக்கணுன்னா கூட அதை வந்து வைக்கலாம். ஓகே, இது வந்து செகண்ட் ஸ்டெப்பு. தேர்ட் ஸ்டெப் வந்து இந்த ரெட் வியூ கண்ட்ரோலர் டாட் வியூ இருக்குல்ல, அந்த ரெட் வியூ கண்ட்ரோலரோட வியூக்கு வந்து நாம் ஃப்ரேம் பொசிஷனை வந்து செட் பண்ணணும். அதாவது உனக்கு இந்த வியூவில் வந்து இந்த பொசிஷனை வந்து நாம் செட் பண்ணணும். ஓகே, அது வந்து நம்ம 2 வகையாக செட் பண்ணலாம். ஒன்று வந்து நம்மளே கால்குலேட் பண்ணி ஃப்ரேம் பொசிஷனை செட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ஆட்டோ லேஅவுட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஆட்டோ லேஅவுட் இல்லாமல் ஜஸ்ட்டு செட் பண்ணலாம். செட் த ஃப்ரேம் பொசிஷன். ஓகே, செட் த ஃப்ரேம் பொசிஷன் ஃபார் த சைல்டு. அது என்ன பண்ண போகிறோம்னா, ரெட் வியூ கண்ட்ரோலர் டாட் வியூ டாட் ஃப்ரேம் ஈக்குவல் டு, ஸோ ரெட் வியூ கண்ட்ரோலரோட ஃப்ரேம் என்ன செட் பண்ண போகிறோம்னா, இந்த கண்டெய்னர் வியூவோட ஃப்ரேம் இருக்குல்ல, ஸோ இந்த பொசிஷனை வந்து நம்ம செட் பண்ண போகிறோம். ஸோ ரெட் கண்டெய்னர் டாட் ஃப்ரேம். ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து நாம் செட் பண்ணுறோம். அண்ட் திஸ் இஸ் ஸ்டெப் 3. அண்ட் லாஸ்ட் வந்து ஸ்டெப் 4. ஸோ இது வந்து என்னென்னா, இன்ஃபார்ம் த பேரண்ட் தட் எவ்ரிதிங் இஸ் ரெடி. ஓகே, ஸோ சைல்டு வந்து பேரண்ட்டுக்கிட்ட சொல்லணும், நான் வந்து எல்லாத்தையும் செட் பண்ணிட்டேன், என்னோட இனிஷியலைசேஷன் கான்ஃபிகரேஷன்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லணும். ஸோ அது வந்து எப்படி சொல்லணும்னா, ரெட் வியூ கண்ட்ரோலர் டாட் டிட் மூவ் டு பேரண்ட். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம சொல்லணும். ஸோ டிட் மூவ் டு பேரண்ட் யார், நான் தான். ஸோ செல்ஃப். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் லைனை நம்ம ஆட் பண்ணால் அது வந்து சைல்டு வந்து பேரண்ட்டுக்கு சொல்கிற மாதிரி. ஸோ இந்த 4 ஸ்டெப் வந்து கண்டிப்பாக தேவை ஒரு சைல்டு வியூ வந்து நம்ம ஆட் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ ஜஸ்ட் ரன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு 3 வியூ கண்ட்ரோலர்ஸ் வந்து நம்ம ஸ்டோரி போர்டில் வச்சுருக்கோம். அண்ட் லாஸ்ட்டு சைல்டை மட்டும் நம்ம ப்ரோக்ராமேட்டிக்கலாக செட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வியூவே காணோம், எங்கே போச்சுன்னே தெரில. ஒருவேளை
ஃப்ரேம் பொசிஷனில் அது கரெக்டாக இல்லையான்னு எனக்கு தெரியல. ஓகே, ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆட்டோ லேஅவுட் வச்சு நாம் செட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த ஃப்ரேம் பொசிஷன் செட் ஆகலை. ஓகே, ஸோ நான் வந்து ஆட்டோ லேஅவுட் வந்து செட் பண்ண போகிறேன். ஏன்னா நம்ம ஆக்சுவலாக கரெக்டாக கால்குலேட் பண்ணணும். ஸோ எனக்கு அந்த கால்குலேஷன் வந்து தேவையில்லை. ஸோ இப்போதைக்கு நம்ம ஆட்டோ லேஅவுட் வச்சு நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட் நம்ம வியூ கண்ட்ரோலர் டாட் வியூ டாட் ட்ரான்ஸ்லேட். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஸோ ஆட்டோ லேஅவுட் பற்றி தெரியாதவங்க அந்த வீடியோஸ் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து ட்ரான்ஸ்லேட் ஆட்டோ ரிசீவிங் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் டு ஃபால்ஸ்னு செட் பண்ணணும். ஸோ இப்படி செட் பண்ணால் நான் வந்து ஃப்ரேம் பொசிஷன் ஆட்டோ லேஅவுட் வச்சு நான் வந்து மேனேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறதுக்காக. ஓகே, ஸோ இதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து செட் பண்ண வேண்டியிருக்கலாம். ரெட் வியூ கண்ட்ரோலர் டாட் வியூ டாட் leading anchor dot constraint. So leading equal to red container oda leading. Okay, dot is active equal to true. ஸோ இதே மாதிரி 4 சைடு வந்து நான் 4 எட்ஜுக்கு வந்து செட் பண்ணுறேன். ஸோ 2 3. ஓகே, ஸோ லீடிங் முடிஞ்சிச்சு. அடுத்து ட்ரைலிங் ஆங்கரை வந்து செட் பண்ணுறேன். டாப் ஆங்கர் அண்ட் தென் பாட்டம் ஆங்கர். ஓகே, ஸோ 4 சைடு நான் செட் பண்ணுறேன். ஸோ இப்போ ரன் பண்ணி பார்த்தா கரெக்டாக வரும். ஓகே, ஸோ வந்துச்சா. ஸோ இந்த டேபிள் வந்து இங்கே வந்து டிஸ்பிளே ஆகிருக்கு. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு ஈஸியான ப்ராசஸ், ஜஸ்ட் ஒரு டெமோக்காக வந்து தான் நான் இங்கே வந்து இமேஜை வந்து நான் செட் பண்ணியிருக்கேன். ஓகே, பட் இன் ஃப்யூச்சரில் வந்து நம்ம இங்கே வந்து இது வந்து ஆக்சுவலாக ஒரு டேபிள் வியூ ரைட். ஸோ அதனால் இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு டேபிள் வியூ கண்ட்ரோலர் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற டேட்டா சோர்ஸ் அண்ட் டெலிகேட் அதெல்லாம் வந்து ஹேண்டில் பண்ணணும். அண்ட் ஓகே, ஸோ நம்ம ஒரு கண்டெய்னர் வியூ கண்ட்ரோலர் க்ரியேட் பண்ணும்போது மோஸ்ட்லி வந்து நம்ம பேரண்ட் என்ன பண்ண போகுது, சைல்டு என்ன பண்ண போகுதுன்ட்டு நம்ம ஒரு கிளியராக ஒரு மைண்டில் வச்சுருக்கணும். ஸோ அது இருந்தால் நமக்கு வந்து இது ஈஸியாக வந்து பண்ணிடலாம். அண்ட் ஸோ இந்த மாதிரி கண்டெய்னர் வியூ கண்ட்ரோல் யூஸ் பண்ணால் நமக்கு வந்து ரீயூஸ் பண்ண முடியும் காம்பனண்ட்டை. லைக் இதே மாதிரி வியூ வந்து வேறு பேஜில் தேவைப்பட்டுச்சுன்னா அப்போ நம்ம சிம்பிளாக வந்து அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, திரும்ப எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. அண்ட் ஸோ இந்த பேரண்ட் வியூ கண்ட்ரோலர் தான் வந்து எப்படி இது நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்து மூவ் ஆகுதுன்றதை டிசைட் பண்ணுறதான இந்த கண்டெய்னர் வியூ கண்ட்ரோலர். ஓகே, ஸோ தட்ஸ் இட். ஸோ நீங்கள் வந்து ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து நீங்கள் தான் வந்து செட் பண்ணணும். ஸோ நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ ரொம்ப ஷார்ட்டாக இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு பேசிக் இன்ட்ரோ தான். ஸோ மேபி நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து நாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். ஒரு வியூ கண்ட்ரோலர் நாம் மேனுவலாக செட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, பாய்.